அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நடந்தது. நிஃப்டி எல்லாம் ஒரு 24,166 இருந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்லலாம். க்ரூட் ஆயில் தொடர்ந்து நமக்கு மேலே ஏறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸு, யூஎஸ்டி, ஐஎன்ஆர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதான் வீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 24,040 ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு சின்ன சைட்வேஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 24,050 பிரேக் அவுட் பண்ணால் நாளைக்கு மேலே வருமா? இன்றைக்கி எக்ஸ்பைரி கிடையாது. இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 192 பாயிண்ட்ஸு, சென்செக்ஸ் ஒரு 700 பாயிண்டெல்லாம் இறங்கியிருக்கு. நாளைக்கு வர சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அந்த டைமில் பிரேக் அவுட் எடுத்தால் எப்படிங்க மேலே வரும்? மறுபடியும் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கீழே தானே வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாவை பார்த்துட்டு இந்த சப்போர்ட் அண்ட் லெவல்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதனால் இன்றைக்கி நிஃப்டின்னு மட்டும் கிடையாது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எதனால் கொஞ்சம் ஃபால் ஆனது அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் மூலியமாக தான். அதாவது எஸ்டர்டே கனடா குட்ஸுக்கு மேலே ஒரு 50% டேரிஃப் ட்ரம்ப் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மா செக்டார் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து 200% டேரிஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அது எப்போ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்போ அப்படின்னா 2026 2028 வரைக்கும், அதாவது வர்ற ஆகஸ்ட் 1 2026 2028 ஆகஸ்ட் 1 வரைக்கும் எந்த ஒரு டேரிஃபுமே கிடையாது ஃபார்மாவில். ஓகேங்களா? இது நல்ல நியூஸ் தானே. இதுக்கு ஏறி இருக்கலாம், ஆனால் விழுந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்கேருந்து, அதாவது 2028 முதல் வருஷத்துக்கு 100% டேரிஃபு, அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 200% டேரிஃபு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே மார்க்கெட்டுக்கு என்னதான் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் ஏறாது, ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் இறங்கிடும். ஓகேங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கிற பாசிட்டிவ் நியூஸை மார்க்கெட் மறந்துருச்சு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2028-29 வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் நியூஸை மைண்டில் வச்சு, ஸோ ஃபார்மா செக்டார் இனிமேல் ஒரு பிரச்சனையில் இருக்க போகுது, இனிமேல் லாபம் வராது, இதில் முதலீடு பண்ணால் ஆபத்தில் மாட்டிக்குவோம் அப்படி இப்படின்னு நினச்சி இன்றைக்கி ஒரு 2% பக்கம் நிஃப்டி ஃபார்மாவை டவுன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் ஃபார்மா செக்டார் டவுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் ஃபார்மா செக்டாருங்கிறது டவுனு தான். இருந்தாலுமே பெரிய அளவில் அமெரிக்காவை மட்டுமே நம்பி தான் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஃபார்மா செக்டார் ரன் ஆகிறதுனால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா தான். ஸோ எஸ்டர்டே தான் நாம் பார்த்துருந்தோம், ஸ்ட்ரைட்டாக இந்தியா மேலே ஏதாவது டேரிஃப் போடுவார் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தோம். இவர் சுற்றி வளைச்சி ஃபார்மா செக்டாரில் போட்டனால ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபார்மா ஒரு 2% டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதனால் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னா சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். அப்புறம் லூபின், அரபிந்தோ, கிளென்மார்க், ஜைடஸ், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் படி நமக்கு டவுன் ஆகிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிற நியூஸ் இருக்குல்ல, ஒரு 2 வருஷம் வரைக்கும் டேரிஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் அடுத்த நாள் இல்லை 2 நாளைக்குள்ளார ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இறங்கியிருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான், அதாவது ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் நமக்கு இறங்கியிருக்கு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் முதலீட்டாளர்கள் உள்ளார வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அமெரிக்கா ஈரான் மோதல் எப்படிங்க போயிட்டுருக்கு, அதாவது 11வது நாளை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவைத்தில் இருக்கிற அல்தஹா அப்படிங்கிற ஒரு பகுதியை பெரிய அளவில் சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இது யாரோடதுன்னா அமெரிக்காவில் இருக்கிற வெடிமருந்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா அல்தஹா. இந்த இடத்த ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதனால் ட்ரம்ப் கோவம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பிக்காக்ஸ் மவுண்டன் ஒன்று இருக்குங்க ஈரானில், அதை முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த பிக்காக்ஸ் மவுண்டனுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஏரியா பேர் பிக்காக்ஸ் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தாக்குதல் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த இடத்த டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் கட்டுறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமா வந்து இருக்காது. இதனால் ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ பிக்காக்ஸ் மவுண்டனை மட்டும் தொட்டுப்பாரு, அமெரிக்காவே காலி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போதைக்கு வந்து இந்த சண்டை வந்து ஓயாது, இன்னொரு 1 வாரம் இல்லை 2 வாரம் வந்து இழுத்துட்டு தான் போவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட தீவிரமாக வந்து நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஏதோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கிறனால இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கு. இதை மட்டுமே இம்பேக்ட் கொடுத்துருந்தது அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் நிஃப்டி வந்து ஃபால் ஆனது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அது கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா ருப்பி வந்து வீக் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அதை பற்றியும் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு நியாயத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. எதனால் இவங்க வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் வந்து கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா சைனா கூட சேர்ந்து சைனாவும் பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு பாட்டில் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மாதிரியே உலகத்தில் இந்த மாதிரி எண்ணெய் விநியோகம் நடக்கிற ஏதாவது ஒரு கடல் சார்ந்த பகுதியை வந்து அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. இப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்தையும் கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது நிறைய பேத்துக்கு பிரச்சனை வந்துடும். அதனால தான் நாங்களே முன்னாடி பூந்து நாங்களே எல்லா இடத்தையும் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா ஒன்றும் ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்காவும் கட்டுப்படுத்த வேணாம், சீனாவும் கட்டுப்படுத்த வேணாம், இதுக்குன்னே ஏதாவது ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ எப்படி ஒவ்வொரு செக்டாருக்குமே வேர்ல்டு லெவல் ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் ஒரு அமைப்பை கொடுத்து விட்டு, இப்போ OPEC ப்ளஸ் அதில் என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷன் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 12 பேர் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி விட்டு, ஸோ அதில் வந்து யாரோட இதுவுமே கிடையாது. ஓகேங்களா. எல்லா நாட்டு தலைவரும் எல்லா நாடை சேர்ந்த ஒவ்வொருத்தர் வந்து அதுக்கு வந்து நியமித்து உட்காந்து பேசி ஒரு முடிவை வந்து எடுத்துக்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்குமே தவிர ஈரான் கட்டுப்படுத்த நினைச்சாலும் அமெரிக்கா விடாது, அமெரிக்கா கட்டுப்படுத்த நினைச்சாலும் ஈரான் விடாது, சைனாவும் உள்ளார வர முடியாது. இந்த போர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூஸ் வந்து அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து நிஃப்டி ஃபார்மா இறங்கியிருக்கிறனால தான் நமக்கு வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே நாம் வந்து சொல்லியிருந்தோம், HDFC பேங்க்கு, அப்புறம் ரிலையன்ஸு, ஆக்சிஸு, கொட்டாக் பேங்க்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் நிஃப்டி மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்லேயே HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ஆக்சிஸு, ரிலையன்ஸு எல்லாமே ஓப்பனிங் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் இருந்தனால மறுபடியும் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோ நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட 5.80%. ஆனால் நல்ல ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தது நேற்று பஜாஜ் ஆட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெஸ்ல் IND இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது. மற்றபடி ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ 22 ஜூலை இன்றைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இது இருக்குது. அதான் நெஸ்ல் IND நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் வந்திருக்கு. டாக்டர் ரெட்டி லேபார்ட்ரிஸ், நிப்பான், அதானி பவர் லிமிடெட், அதானி கிரீன் எனர்ஜி, இண்டஸ் பேங்க் லிமிடெட், ஸோ இதெல்லாம் இருக்குது. நாளைக்கு வந்து இன்ஃபோசிஸ், எம்ஃபாசிஸ், சிப்லா, சோனா BLW, இந்தியன் எனர்ஜி, மோத்திலால், விஷால், இண்டர் குளோப், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஸ்டாக்ஸும் நாளைக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். ஓகேங்களா. அப்படியே நிஃப்டி வந்து கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கும். இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு இம்பேக்ட், குளோபல் நியூஸ் இம்பேக்ட் கொடுத்தா மட்டும்தான் அங்கேருந்து ஒரு ஆட்டம் காட்ட ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்குது, அது நார்மலாக தாங்க இருக்குது. ஒரு 4.50 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவில் தான் குளோபல் இண்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ க்ரூட் ஆயில் ஏறி இருக்கிறனால மேபி அமெரிக்கன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நைட், அதாவது ஈவினிங் டைமில் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தது செல்லிங் ப்ரெஷர் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு 10லேருந்து ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகலாம். அது க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து NSEல 3321 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 936ங்கிறது பாசிட்டிவ்,
2280ங்கிறது டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட 2.5 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது நெகட்டிவ் ஸ்டாக்ஸ். அன்சேஞ்சட் வந்து 105. 52 வீக் ஹையில் 78 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 53 ஸ்டாக்ஸும் இருக்குது. இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா 52 வீக் ஹையில் தான் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்குலர் 74, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்குலர் 69. ஸோ ஓவராலாக செக்டார் வைஸ் க்ளோசிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் கிட்டத்தட்ட 1.30% பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தது சரியில்லை. பத்தாத வரைக்கும் இந்த குளோபல் நியூஸ் வேறு, க்ரூட் ஆயிலும் மேலே வந்துட்டுருக்கு. இப்போ எல்லாரோட எப்படி குளோபலோட கண்டிஷன், இன்வெஸ்டர்ஸோட கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, பணத்தை எவ்வளோ வேகமாக வெளியே எடுக்கிறோமோ வெளியே எடுத்து க்ரூட் ஆயிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் வெளியே எடுத்து பணத்தை க்ரூட் ஆயிலில் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எஃப்எம்சிஜி 231 எஃப்எம்சிஜி மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கே தவிர, ஸோ மற்ற எல்லா செக்டாருமே நெகட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஐடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காப்பாற்ற முடியல. ஐடியும் ஒரு 1.57% வந்து நமக்கு டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நியூட்ரல் வந்தது அப்படின்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து கிடைக்கும் பை சைடு. ஸோ மற்றபடி நாளைக்கு வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, கோட்டாக், ரிலையன்ஸ் இதெல்லாம் மறுபடியும் ஒரு நெகட்டிவ்ல காலையில் ஓப்பன் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாப் கைனர்ஸ் பஜாஜ் ஆட்டோ, நெஸ்டில் ஐஎன்டி, டாடா கன்சியூம், பவர் கிரிட், ஓஎன்ஜிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கைனர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டிகோ, இன்ஃபோசிஸ், ஜியோ ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ். டாப் கெய்னர்ஸில் அதிகபட்சமே ஒரு 6-7 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு நிஃப்டி 50ல். மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டாப் லூசர்ஸ். இது வந்து ஒருத்தர் வந்து எனக்கு கேட்டிருந்தாரு, இப்போ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் காலையில் போனோன்னே எப்படிங்க பார்க்குறது, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்கு இதெல்லாம் நெகட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கா, பாசிட்டிவில் ஓப்பன் ஆயிருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா 2 வகையில் பார்த்துக்கலாம். ஒன்று வந்து சார்ட்டில் இந்த 50 ஸ்டாக்ஸை ஆட் பண்ணி நாம் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சிரமம். ஓகேங்களா? 50 ஸ்டாக்ஸுமே ஆட் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கிறத விட அழகாக ஸ்டாக் ஹிட் மேப் ட்ரேடிங் வியூவில் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 9:08க்கே வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதான் 9:15க்கு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். பட் 9:08க்கே வந்து இந்த ஸ்டாக் ஹிட் மேப்பில் எந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுது, நெகட்டிவில் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகேங்களா? இதில் காலையில் போனோடனே நீங்கள் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுலே ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான். அதை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் டெய்லியுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி, ரிலையன்ஸ் இந்த 10 ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். நிஃப்டியை வந்து ஈஸியாக கொஞ்சம் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிடலாம். இந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ காலையில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சாலே நிஃப்டி வந்து மேலே போகுதா கீழே இறங்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கூட இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, லெவல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாங்க. இப்போ லெவல்ஸ் வந்து நமக்கு ஒரு பை சைடு பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோட லோ இன்றைக்கி வந்து என்ன இருக்குது, 23,961. ஸோ இதையும் லோவையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து க்ளோசிங் வச்சாலே அந்த இடத்துல செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,829. இன்றைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கான ஹை தான் 24,000. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கான ஹை தான் 24,166. சரி, ஏதாவது கொஞ்சம் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வேறு ஏதாவது நான் ஸ்டாக்ஸ் நல்லா வந்துட்டு ஒரு பை எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்னோட நெக்லைன் வந்து 24,050. ஸோ இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இடத்துல தான் பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,160. ஸோ எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு பையிங் போனால் கூட இந்த 24,160 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ லெவல்ஸுங்கிறது இதுதான். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,166, சப்போர்ட் 23,829, பை சைட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 24,050. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணியிருந்தேன் நான். ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட்டாக ட்ராப் பண்ணியிருந்தேன். பட் காலையில் ஃபஸ்ட்டு கேண்டலே இறங்கி கீழே கன்ஃபர்மேஷன் கொடுத்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் மேலே வரணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் அகைன் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த 56,861ங்கிறது தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன்.
ரெசிஸ்டன்ஸுங்கிறது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, 15 மினிட்ஸ் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட்டுங்கிறது நமக்கு 56,861. ஓகே, இப்போ இதில் வந்து பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துக்கு மேலே நாளைக்கு வந்து ஓப்பனிங் ஆகணும். அதாவது 57,163க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலோ 5 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோசிங் வச்சது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதோட டார்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் சேமஸ் ஆஃப் நிஃப்டி. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 77,361. பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 76,950. லோவாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதோட டார்கெட்டுங்கிறது 76,150. அந்த இடம் தான் நமக்கு அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் அதே தான். ஸோ ஃபின் நிஃப்டிக்கான பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது, ஸோ இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் ஆகிறத விட்டுருங்க, நாளைக்கு ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்தால் நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, 26,204க்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது 26,510. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,966. மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கெல்லாம் மிட் கேப் நிஃப்டியை முடிச்சு விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹை வரைக்கும் போனது. ஸோ எஸ்டர்டேவே பார்த்துருந்தோம் இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து 14,850 எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அழகாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 14,497ங்கிறது நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ பேட்டர்னை ட்ரா பண்ணுறது முக்கியம் கிடையாது, பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு எடுக்கும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு நெக்லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 24,050 வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நாமளே வந்து நினச்சிட்டு ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எங்கே தாங்க போய் நிற்கும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது எங்கே வந்தால் வாங்கலாம் அப்படிங்கிறத வேணால் நாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒன் சைடாக போய்ட்டுருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா, நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்போம். R1, R2, R3, R4 ட்ரா பண்ணி வச்சுருப்போம். இங்கே போய்ட்டு இறங்குமா அங்கே போய்ட்டு இறங்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல R1 ட்ரா பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ R2, R3, R4 இதெல்லாம் போய் இறங்குமான்னு நம்ம வந்து வெயிட் அந்த இடத்துல வந்து ஒரு டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தடையும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு தேவையில்லாமல் மேலே போயிட்டே தான் இருக்கும். இந்த R2, R3, R4 இந்த விளையாட்டுக்கே தயவு செஞ்சு போகாதீங்க. ஓகேங்களா, சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 1, பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதோட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா லெவல்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, R3 வரைக்கும் போயிட்டு இங்கே இறங்கியிருக்கு பார்த்தியா, நான் கொடுத்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிம்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் போயிட்டு இங்கே வந்துட்டு இறங்கியிருக்கு பார்த்தியா அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு காலையில் ஒரு 4 லெவல்ஸை ட்ரா பண்ணிடுவாங்க. 4 லெவல்ஸை ட்ரா பண்ணிட்டு ஏதாவது ஒரு லெவல்ஸில் டச் பண்ணிவிட்டு இறங்கி தான் ஆகணும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் நான் R3 டச் பண்ணிவிட்டு இறங்கியிருக்கு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்போர்ட்டு, ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி இந்த மாதிரிலாம் போயிருக்கு அப்படின்னா ஒரு எல்லா லெவல்ஸையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு மேலே போயிருக்கு. ஸோ தேவையில்லாமல் நம்ம ரெசிஸ்டன்ஸை தேடுறதை விட அடுத்தது எங்கே வந்தால் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தேடலாம். சரி, இப்போ நாளைக்கு நம்ம பிவோட் பாயிண்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். நம்ம நாளைக்கு போய்ட்டு அந்த இடம் வந்தால் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பிவோட் பாயிண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் சேம் டேல அந்த மாதிரி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 3. இப்போ ஒரு ஹைக்கு போயிட்டு தான் நமக்கு க்ரூட் ஆயில் கீழே இறங்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஹை வந்து 8,577 வச்சுக்கோங்களேன். இன்றைக்கான லோ வந்து 8,223. அப்போ நான் சப்போர்ட் எப்படி ட்ரா பண்ணோம், 8,577 ப்ளஸ் இன்றைக்கான லோ என்ன 8,223 டிவைடட் பை 2 கொடுத்தீங்க அப்படின்னா
அப்போ 8400 தான் இன்றைக்கான மிட் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கான மிட் பாயிண்ட், இன்றைக்கான பிவோட் பாயிண்ட்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த பிவோட் பாயிண்ட்டை தான் சப்போர்ட். ஓகேங்களா, அதாவது சேம் டே சப்போர்ட். இப்படி தான் நம்ம வந்து எடுக்கணுமே தவிர நம்ம அவசரப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. போனால் போகட்டும், எங்கே போக போகுது, அதாவது ஃபுல்லாக நமக்கு வந்து போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை தேடி தேவையில்லாமல் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நல்லா ஏறுதுன்னு தெரியும், வாரம் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ மறுபடியும் எங்கே வந்தால் வாங்கணும், அந்த இடத்த தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 8400ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். இப்போ இருக்கிற ஹையை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நான் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளாரையோ இல்லை ஒரு 7 மணி சுமார் அந்த மாதிரி டைமில் 8600 650 எல்லாம் போயிட்டு இறங்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8650 ப்ளஸ் லோ டிவைடட் பை 2. ஓகேங்களா, ஹையை பொறுத்து தான், ஏன்னா லோ மாற்ற முடியாது. லோ இனிமேல் அந்த ஃபிக்ஸடுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து நமக்கு மேலே வந்திருக்கு. ஹை மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து பார்த்துட்டு அந்த கேல்குலேஷன் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ ரேலி ஆகிற மார்க்கெட்டில் ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் கிடச்சிடும். இதே வந்து கீழே ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கிற ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட், நிஃப்டியாக இருக்கும், பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில், கோல்டு எதுவாக இருக்கட்டும், பெரிய ஒரு ஒன் சைடு கீழே இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் வந்தால் எங்கே இறங்கும் அப்படின்னா ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் மிட் பாயிண்ட் கிடைக்கும். அங்கே வந்தால் மறுபடியும் வந்து கீழே இறங்கும். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணால் 281.6 இல்லைனா அதையும் பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிக்காக்ஸ் மவுண்டனை வந்து தாக்குதல் நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கனால க்ரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் மறுபடியும் வந்து ஒரு பையிங் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இதில் வந்து க்ரூட் ஆயிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ க்ரூட் ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கோல்டுலேருந்து சில்வர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பணத்தை வந்து வெளியே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்தும். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மட்டும் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ காலையில் லெவல்ஸ் படி 4141 டச் பண்ணிடுச்சு, டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ கோல்டு வந்து லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,43,197. ஓகேங்களா, கோல்டு இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில்வரும் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் 2,20,404 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் எல்லாமே கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டு தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் மட்டும்தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ காப்பருக்கான லெவல்ஸுங்கிறது இப்போதைக்கு வந்து அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஓகேங்களா, என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் காப்பர் மட்டும். ஸோ நாளைக்கு காலையில் வேணால் லெவல்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஈவினிங் MCX கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் நிஃப்டி வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு 23,991. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணலை. நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா 23,829 தான் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிற அங்கங்கே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு அதுவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.